4 வரங்கள் கொடு ஆண்டவா. இறுதிக் காலத்தில் யாரையும் தொல்லைப்படுத்தாமல் வாழ வேண்டும். கடனின்றி இறக்க வேண்டும். யாருக்கும் பாரமின்றி சட்டென்று படுத்தவுடன் போய்ச் சேர வேண்டும். உன்னை நினைத்தபடியே உயிர் நீத்து மறுபிறவியின்றி உன்னடி நிழலிலே நிரந்தரமாக இளைப்பாற வேண்டும். ஒருவனை ஏமாற்றி வாழ்ந்துவிடலாம் என நினைக்கும் மனிதர்களே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் நம்முடைய ஒரு நரம்பை இழுத்துப் பிடித்தால் எத்தனை கோடி செலவு செய்தாலும் சரி செய்ய முடியாது. ஒருவன் செய்யும் பாவத்தின் சம்பளம் உங்கள் பார்வைக்குத் தெரியும்படி கிடைக்காது. ஆனால் நிச்சயம் பாக்கி வைக்காமல் இறைவன் தந்து விடுவார். நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்தாக வேண்டும். அப்பொழுது வலிகள் ஏற்படும். அதைத்தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். பொறுமையாகப் போராடித்தான் அதிலிருந்து மீள முடியும். யாரும் உடனில்லை என்று கலங்காதே. திரும்பிப்பார், அருகில் எம்மைக் காண்பாய். யார் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை. நிம்மதி என்ற இலக்கை நீ அடைய எமது பரிபூர்ண ஆசியும் அருளும் உனக்கு உண்டு. ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடவுளிடம். வாழ்வதென்பதே வரம் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறோம்?